முன்னதாகவே ஜல்லிக்கட்டு இங்கே கீழக்கரை மைதானத்தில் நடத்துறதா வந்து தகவல் வந்திருக்கு. 8ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அதாவது ஒரு பாரம்பரியம், பண்பாடு, ஒரு கலாச்சாரம், மண்ணின் பெருமை, அது இந்த வாடிவாசலில் தான் நம்ம ஜல்லிக்கட்டு காலங்காலமாக நடத்துவோம். அங்கே வாடிவாசல் நடத்துகிறது தான் உண்மையான ஜல்லிக்கட்டு. மற்ற இடத்துல நடத்துகிற ஜல்லிக்கட்டெல்லாம் அது விளம்பரத்திற்காக போலியான ஜல்லிக்கட்டு. எப்படி அசலுக்கு ஒரு நகல் இருக்குமோ அதே போல் இங்கே நடத்துகிற ஜல்லிக்கட்டு ஜெராக்ஸ் ஜல்லிக்கட்டு. உண்மையான ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் நடக்கும். நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு கார்த்திகை தீபம் ஏற்றலாம்னு சொல்லி. அது ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பின்னாடி அது இது எம்பி வெங்கடேசன் கலவர தீபம்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த பொதுவாக நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, நீதி அரசுடைய தீர்ப்பெல்லாம் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பதவி பிரமாணம் எடுத்த நம்ம விமர்சனம் செய்யாமல் இருப்பது தான் மரபாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த மரபு எல்லோருக்கும் சொந்தம். அந்த அடிப்படையிலே நாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் ஒரு சாராராக ஒரு தலைபட்சமாக கருத்து சொல்வதை காட்டிலும் நாம் அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். நீதிமன்றம், நீதி அரசர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் வழங்கிய தீர்ப்பும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. கருத்து என்கிற பெயரிலே விமர்சனமாக அது வெளியே வருகிற போது அதை சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். கருத்தை தான் செங்கோட்டையன் தாவக்கா போயிருக்காரு. டிடிவி எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் 54 கால வலிமையான சாமானிய தொண்டர்களுடைய கட்சி. உலகத்திலே ஏழை எளியவர்களுக்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, மக்களாட்சியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி. இப்போது சாமானிய தொண்டர் எடப்பாடியாரால் பாதுகாக்கப்படுகிற கட்சி. ஒரு தேர்தல்னு வருகிற போது, ஒரு மக்கள் பணின்னு வருகிற போது பல்வேறு சவால்கள் வரத்தான் செய்யும். ஆகவே சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்காத கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது சந்தித்து அதில் பீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழுந்திருக்கிறது. எழுச்சி பெரிய கார்த்திகை காலையில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றி, இன்று மாலை மகாதீபம் ஒவ்வொரு இல்லங்களிலும் விளக்கேற்றி கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ் இந்த மண்ணிலே இந்த வையம் உள்ளவரை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும். அது புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தால்தான் அம்மாவுடைய புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் நிலைத்திருக்கும் என்பது மூத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவருக்கு தெரியாத ஒன்றுமல்ல. ஆகவே காலத்தின் கோலம் அவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்வது என்பது நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. எங்கிருந்தாலும் வாழ்க.